வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத் உள்துறை அமைச்சக அதிகாரி முகாமில் 12 வங்கதேசத்தினர் கைது. ஒரு பெரிய பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கையில் கடலோர காவல்படை பொது இயக்குநரகத்தின் கீழுள்ள எல்லை பாதுகாப்பு மற்றும் கடலோர காவல்படை துறை உள்துறை அமைச்சக அதிகாரி ஒருவருக்கு சொந்தமான முகாமிலிருந்து செயல்பட்டு வந்த 12 சட்டவிரோத வங்கதேச தொழிலாளர்களை கைது செய்திருக்கின்றது. உள்துறை அமைச்சகத்தின் கூற்றுப்படி இந்த முகாம் குவைத் விரிகுடாவுக்குள் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடும் ஊடுருவல்காரர்களின் மையமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. தொழிலாளர்கள் தங்கள் அதிகாரப்பூர்வ ஆதரவாளர்களிடமிருந்து விலகி இருந்ததாகவும் உரிமம் பெறாத மற்றும் சேதப்படுத்தும் மீன்பிடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள இந்த வசதியை பயன்படுத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது. விசாரணையில் இந்த குழு ஷேக் சபால் அஹ்மத் இயற்கை காப்பகத்தை குறிவைத்து பாதுகாப்பு மீன்பிடி வலைகளை அறுத்து உள்ளே நுழைந்தது தெரிய வந்திருக்கின்றது. காப்பகத்துக்குள் செல்லவும் தடை செய்யப்பட்ட மீன்பிடி பகுதிகளை அணுகவும் அவர்கள் சாலைக்கு வெளியே மோட்டார் சைக்கிள்களை உள்ளூரில் பக்கீஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள் பயன்படுத்தியிருக்கின்றனர். தொழிலாளர்கள் மீன் மற்றும் இறால் பிடிக்க உபகரணங்களை எடுத்துச் சென்றிருக்கின்றனர். மேலும் தங்கள் செயல்பாடுகளை முடித்த பிறகு தங்கள் செயல்களை மறைக்கும் முயற்சியில் சேதமடைந்த வலைகளை இரும்பு கம்பியால் மீண்டும் மூடியிருக்கின்றனர். முகாமின் உரிமையாளரின் பெயரில் பதிவு செய்யப்பட்ட உணவகத்துக்கு சொந்தமான வாகனத்தில் ஏற்றுவதற்கு முன்பு முகாமில் பிடிபட்ட மீன்கள் வரிசைப்படுத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். கைதுகளின் போது அதிகாரிகள் 20 மீன்பிடி உபகரணங்களையும் பறிமுதல் செய்திருக்கின்றனர். குவைத்தில் உயிர் தப்பிய ஆப்கானிஸ்தான் ஓட்டுநர் கைது. ஜாகிரா கவர்னரேட் புலனாய்வுத்துறை மற்றும் அல் முத்துலா புலனாய்வு அலுவலகம் மூலம் குவைத்தின் குற்றப்பாதுகாப்பு விவகாரத்துறை விரைவான மற்றும் துல்லியமான நடவடிக்கையில் ஒரு மரணத்தை ஏற்படுத்திய விபத்தில் ஈடுபட்ட ஒரு ஓட்டுநரை கைது செய்து ஒரு துயரமான சாலை விபத்தை விரைவாக முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றது. அல் காசர் காவல் நிலையத்திற்கு ஒரு விபத்து குறித்து ஒரு துயர அழைப்பு வந்தபோது நாடகம் விரிவடைந்திருக்கின்றது. அதில் ஒரு உயிர் பறிபோயிருக்கின்றது. பாதிக்கப்பட்டவர் அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதை கண்டுபிடிக்க பாதுகாப்பு குழுக்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்திருக்கின்றன. அந்த வாகனம் மோதிய உடனேயே காணாமல் போயிருக்கின்றது. விரைவாக செயல்பட்ட அதிகாரிகள் களப்பணி மற்றும் தொழில்நுட்ப பகுப்பாய்வை இணைத்து ஒரு நுணுக்கமான விசாரணையை தொடங்கியிருக்கின்றனர். கண்காணிப்பு காட்சிகள் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் செல்லும் ஒரு அரை லாரியை படம் பிடித்திருக்கிறது. அதன் உரிமத்தகடு ஆரம்பத்தில் தெரியவில்லை. அந்த பகுதி முழுவதும் போக்குவரத்து கேமரா கண்காணிப்பை பயன்படுத்தி புலனாய்வாளர்கள் வாகனத்தின் நகர்வுகளை கண்காணித்து ஆப்கானிய வெளிநாட்டவரான ஓட்டுநரை அடையாளம் கண்டிருக்கின்றனர். இந்த தேடுதல் நடவடிக்கை அல் ஃபிர்தௌஸ் பகுதியில் உச்சத்தை அடைந்திருக்கின்றது. அங்கு சந்தேக நபர் வாகனத்தை தனது வீட்டிலிருந்து வெகு தொலைவில் மறைத்து வைத்திருந்தார். பாதுகாப்பு படையினர் கவனமாக திட்டமிட்டு பதுங்கியிருந்து தாக்குதலை நடத்தி ஓட்டுநரை வெற்றிகரமாக கைது செய்திருக்கின்றனர். விசாரணையின் போது விபத்து தற்செயலாக நடந்ததாக அவர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். ஆனால் சட்ட ரீதியான விளைவுகளுக்கு பயந்துதான் தப்பி ஓடிவிட்டதாக ஒப்புக்கொண்டிருக்கின்றார். குற்றம் சாட்டப்பட்டவர் சட்ட நடவடிக்கைகளுக்காக தகுதி வாய்ந்த அதிகாரிகளும் முறையாக பரிந்துரைக்கப்படும் வரை காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். குவைத் விமான நிலையங்களில் பணம், தங்கம் மற்றும் மதிப்புமிக்க பொருட்களை அறிவிக்கவும். பயணிகள் பணம், தங்கம், நகைகள் மற்றும் மதிப்புமிக்க பொருட்களை அறிவிக்க வேண்டியதன் அவசியத்தை உள்துறை அமைச்சகம் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறது. விதிகளின்படி 3000 குவைத் தீனார் அல்லது அதற்கு மேற்பட்ட தொகையை அல்லது அதற்கு சமனான வெளிநாட்டு நாணயத்தை எடுத்துச் செல்லும் எவரும் வந்தாலும் அல்லது புறப்பட்டாலும் சுங்க அறிவிப்பு படிவத்தை பயன்படுத்தி விமான நிலையத்தில் உள்ள நிதி புலனாய்வு துறையிடம் அதை அறிவிக்க வேண்டும். நாட்டை விட்டு வெளியேறும் போது தங்கம், தங்க கட்டிகள், நகைகள் மற்றும் விலையுயர்ந்த கடிகாரங்கள் போன்ற அனைத்து வடிவங்களிலும் தங்கம் இருப்பதாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று அமைச்சகம் வலியுறுத்தியிருக்கிறது. தங்க கட்டிகளுக்கு T4 கட்டடத்திற்கு அருகில் விமான சரக்கு துறையால் ஒரு ஆவணம் வழங்கப்படுகிறது. விலை மதிப்பற்ற கடிகாரங்கள், தங்க நகைகள் மற்றும் பிற மதிப்புமிக்க பொருட்களுக்கு புறப்படும் போது ஒரு பார்வை குறிப்பும் திரும்பி வரும்போது மற்றொரு குறிப்பும் வழங்கப்படும். ஆனால் ஆய்வின் போது ரசீதுகள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும்.
இந்த அறிவிப்பு செயல்முறை பண மோசடி மற்றும் பயங்கரவாத நிதியுதவியை எதிர்த்து போராடுவதை நோக்கமாக கொண்ட ஒரு சட்டப்பூர்வ தேவை என்றும் ஒரு பயணி நாட்டை விட்டு வெளியேறும் திறனை எந்த வகையிலும் கட்டுப்படுத்தாது என்றும் அதிகாரிகள் தெளிவுபடுத்தி இருக்கின்றனர். குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 36.32 குவை தீனார்கள் ஆகும். 22 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 33.31 குவை தீனார்கள் ஆகும். 21 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 31.78 குவை தீனார்கள் ஆகும். 18 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 27.24 குவை தீனார்கள் ஆகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவை தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 288.02 இந்தியன் ரூபாய்கள் ஆகும். ஒரு குவை தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 985.71 இலங்கை ரூபாய்கள் ஆகும். ஒரு குவை தீனார் ஒன்றின் பங்களாதேசி பெறுமதி 397.50 பங்களாதேசி டகாஸ் ஆகும். Welcome to Metro Medical Care. Your health is our concern. It's our policy at Metro Medical Care to provide you with the best care, concern and cure with the advanced facilities whether you can afford it or not. The smile on your faces and the healthy life you regain, that's the greatest reward for Metro Medical Care. Metro Medical Group. The care, the concern, the cure. Kuwait, UAE.